ரபி, உங்களால காத்துக்கிட்டு இருக்க முடியல. எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க தப்பா எடுத்துக்கலாம். நாங்க சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்க விரும்புறோம். எல்லா வகையிலையும். யூத பசங்களே, உங்க வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க. ஆமா, உண்மைதான். அப்படிதான் வந்திருக்கோம். உங்களுக்கும் ஷலோம். உங்களுக்காக எங்கள் பாரம்பரிய யூத வாழ்த்துக்கள். உங்க கைகளை ஓங்க இது வேண்டாம். ஒரு எச்சரிக்கை. திரும்ப அடிச்சு பாரு, என்ன நடக்கணும் தெரியும். அமைதியா இரு பெரியா. ஷலோம் உங்களுக்கு. அசிங்கம் பிடிச்ச நாய்ங்களா. அமைதியா இருக்க சொன்னேன். நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். அதால என்ன சாதிக்க? உங்க மரியாதையை காப்பாத்த அவங்க முடியும். உங்களை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தினாங்க. வானத்திலிருந்து அக்னி இறக்கி இவங்களை அழிச்சு சாம்பலாக்குறதுக்கு அவங்க எல்லாம் தகுதியானவங்க. ஆமா, வானத்துல இருந்து நெருப்பு வரணும். நெருப்பா? அந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம்னு நீங்க தானே சொன்னீங்க. அந்த வார்த்தையை சொல்லுங்க, அது நடக்கணும். ஏன் கூடாது? இந்த ஜனங்களை நம்ப கூடாதுன்னு தெரியுது. நாம முதல்ல இங்க வந்திருக்கவே கூடாது. அவங்க தகுதி இல்லாதவங்க. உங்களை மேலேக்கு வயல்ல வேலை செய்ய வச்சது ஏன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன பாடம் கத்துக் கொடுக்க முயற்சி பண்ணேன்? உதவி செய்ய? வெறும் உதவியா இருக்கிறதுக்காக மட்டுமா, இல்ல சிறந்த விவசாயிகள் ஆகிறதுக்காகவா? நாம இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தலைமுறை தலைமுறையா நீடிக்குங்கிறத உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இது. கிணத்தடியில நான் 14 கிட்ட என்ன சொன்னேன், அதுக்கு பிறகு அவ இன்னும் நிறைய பேர்கிட்ட என்ன சொன்னா. இதுதான் விதைகளை விதைக்கிறது, வாழ்நாள் முழுக்க நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும். இங்க என்ன நடக்குதுங்கிறத உங்களால பார்க்க முடியலையா? நீங்க ரொம்பவே வெறுக்கிற இந்த மக்கள் எந்த ஒரு அற்புதங்களையும் பார்க்காமலேயே என்ன நம்புறாங்க. அந்த நற்செய்திய, இந்த சத்தியத்தை நாம அவங்களுக்கு வழங்குறோம். நீங்க விரும்பாத ஒரு பகுதியை சேர்ந்த சில ஆட்கள் உங்ககிட்ட சரியா நடக்கலங்கிறதுனால இவங்க தகுதி இல்லாதவங்கன்னு நீங்க தடையா இருக்க போறீங்களா? என்ன நீங்க ரொம்ப சிறந்தவங்களா, அதிக தகுதி உள்ளவங்களா? சரி, நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நீங்க தகுதியானவங்க இல்ல. அதுதான் இந்த முழு காரியமும். அதனால தான் நான் இங்க இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னையும் மன்னிச்சிருங்க. நாம மத்தவங்களை கூட்டி சேர்க்கிறப்ப நீங்க காட்ட வேண்டிய வழி என்னன்னா தாழ்மையா இருக்கிறது. நாங்க செய்வோம். இந்த மாதிரியான மக்களை எரிக்கிறதுக்காக நீங்க ஆண்டவரோட வல்லமைய பயன்படுத்த விரும்புனீங்களா? சரி, தப்புதான். அது ரொம்ப மோசமான யோசனைன்னு தெரியுது. நீங்க 2 பேரும் கடல்ல வீசுற புயல் போல இருக்கீங்க. வாங்க. ஒவ்வொரு திருப்பத்திலையும் உங்க மார்பில இருந்து இடி முழக்கம் வெடிக்குது. சொல்ல போனா இனிமே உங்களை நான் அப்படித்தான் அழைக்க போறேன். யாக்கோபு மற்றும் யோவான், இடி முழக்கத்தின் மகன்கள். இது நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கா? இன்னைக்கு இது நல்லது இல்லை. ஆனா நீதிக்காக செலுத்தப்படும் போது இந்த வலுவான உணர்வு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நீங்க கொஞ்சம் இன்னும் அமைதி அடையும் வர நாம முன்பு பேசியபடி அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொஞ்சம் வழங்க கூட நான் தாமதிக்க வேண்டியது அவசியம். யாக்கோ, யோவான் பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கீங்க. என்ன நடந்தது? என்னன்னா, யாக்கோபுக்கும் யோவானுக்கும் நாம சமாரியாவுல விதைகளை விதைக்க வந்திருக்கோம், பாலங்களை எரிக்கிறதுக்கு இல்லைங்கிறத நினைவுபடுத்த வேண்டியது இருந்தது. எஜமானி, உங்களை தனிப்பட்ட முறையில அழைக்க விரும்புற விருந்தினரை கூட்டிட்டு வந்திருக்கோம். ரபி, இவர்தான் கெர்சோன், சீகாரோட ஆசாரியன். ஆமா, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நானும் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எங்களோட தகுதிக்கு மீறி இந்த கிராமத்தை நீங்க ஆசீர்வதிச்சிருக்கீங்க. நாங்க இங்க இருக்கிறதுக்காக மகிழ்ச்சி அடைகிறோம். சீகார்ல நீங்க இருக்கிறது இன்னைக்கு தான் கடைசி நாளா இருக்கலாம்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சது. வார்த்தை வேகமா பயணிக்குது. உண்மைதான் ரபி, உண்மைதான். எங்களோட தாழ்மையான ஜெப ஆலயத்துல மோசவின் சுருளில் இருந்து ஒரு வாசிப்பை வாச்சு மரியாதைக்குரிய இந்த செயலை செய்வீங்களா? கண்டிப்பா.
இங்க இருக்கு. சரியான வரிசையில் பெர்ஷீத் ஆதியில் சிமோத் பெயர்கள் வக்கீரா அவர் அழைத்தார். பாமித்பர் வனாந்திரத்தில் தேவாரிம் வார்த்தைகள் தனிப்பட்ட முறையில் தேர்வு செஞ்சுங்க. முடிவு உங்ககிட்ட. நன்றி. கர்ஷோன், சொல்லுங்க ரவி. தயவு செஞ்சு என் சீஷன் யோவானை கொஞ்சம் அனுப்புறீங்களா? கண்டிப்பா. மோசேவோட 5 புத்தகங்கள் தவிர வேற ஒன்றும் இல்லை. அவங்க நிறைய விஷயத்தை இழக்கிறாங்க. ஆமா, ஆனா நாம எங்க இருந்தாவது தொடங்கணும். நான் என்ன படிக்கணும்னு நீ நினைக்கிற? ஒருவேளை மோசே கண்மலையை பார்த்து பேசுறதுக்கு பதிலா அதை அடிச்ச சம்பவம், இல்லைன்னா பிலேயாம் கோபத்துல அவனோட கழுதையை அடிச்சது. என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. மோசே கற்பலகைகளை உடைச்சாரே, அது எப்படி இருக்கும்? யோனத்தான் சாப்பாடு மேசையில இருந்து விலகி சென்றது. சிம்சோன் அஸ்கலோனின் ஆட்களை வீழ்த்தினது. ஓ இரு, இவங்க கிட்ட அந்த சொல்கள் எல்லாம் இல்ல. எனக்கு புரிஞ்சிருச்சு. உண்மையா வாசிப்புக்கான உன்னோட பரிந்துரையை நான் எதிர்பார்க்கிறேன். என்னால முடியல. இன்னைக்கு அப்புறம் நேத்துக்கு நடந்தது நான் தகுதியானவனா உணரவே இல்லை. எல்லாத்துக்கும் தகுதியானவங்கள யார் இருக்கா? நீங்க. ஆனா வெளிப்படையா சொன்னா ஒரு மனுஷன் கூட இல்ல. நான் ஒரு மனுஷன் யோவான். இருந்தாலும் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்களா ரவி? ரவி, கிட்டத்தட்ட. மன்னிச்சிருங்க, கிட்டத்தட்ட. வெளியே அவங்க எல்லாம் பொறுமை இல்லாம இருக்காங்க. அப்படின்னா முதல் 5ல உனக்கு பிடித்தமான பகுதி இருக்கா? உங்களுக்கு இருக்கா? எனக்கு தெரியல. எனக்கு எல்லாமே பிடிக்கும். நீங்க சொல்ல மாட்டீங்க. நான் நினைக்கிறேன் எனக்கு தொடக்கம் பிடிச்சிருக்குன்னு. ஆண்டவர் எப்படி எளிமையா பேசினாரு, இந்த உலகம் உருவானது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, தாவீது எழுதியதைப் போல கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்கள் உண்டாயின. உங்களுக்கு தெரியுமா, கிரேக்கர்கள் தெய்வீக காரணத்தை விவரிக்க வார்த்தை என்ற சொல்ல பயன்படுத்துறாங்க. அதுதான் உலகத்துக்கு வடிவம் கொடுத்தது, அதோட அர்த்தத்தையும். எனக்கும் அது பிடிக்கும். அதோட அது ஒரு பிடித்தமான நினைவு. ஓ, வாங்க. மோசேவின் முதல் சுருளில் இருந்து நான் வாசிப்பது.